அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த படத்தில், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவர். சாரி சார், சாரி விஷ்ணு, ஐம் ரியலி சாரி, ஐ லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சாரி அதையும் சொல்லிட்டேனா, சொல்ல வேண்டாமா, ஏதாச்சும் எதை சொல்லுங்கள். Let's welcome Supreme Star Sarath Kumar sir அவர்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் வந்து பேசுறது அப்படின்னு சொன்னாலே. இட்ஸ் வெரி வெரி நாஸ்டாலஜிக். A good friend of Murli, we have worked together and both the sons are sitting over here. Thiagu sir சொன்ன மாதிரி they are family to me. And the family that has brought me to this film through Vishnu. And Sneha Brito has been a very strict producer. And அவங்கள பற்றி சொல்லணும், அவங்கள பார்த்தா டெரராக இருக்காங்க. இந்த டெரரே அந்த டெரரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்னா பார்த்துக்குங்க. ஆனால் வந்திருக்கேன் அங்கிள், கரெக்டாக ஷார்ப்பாக 7 o'clock, அதுக்கு மேலே எல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பித்து நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதில் ஷார்ப்பாக 7 o'clock வந்துட்டேன். ஸ்னேகா, நான் பயந்து ஓடி வந்தேன், ஸ்னேகா வெளியே துரத்திடுவாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேகா. அண்ட் பிரிட்டோ சாரை பற்றி சொல்ல வேண்டாம். ஒரு டைனமிக், wonderful, knowledgeable, intelligent human being, kind-hearted person. இவங்களெல்லாம் சொல்லிட்டேன். ஆகாஷை பற்றி சொல்லணும். அதர்வா அஃப்கோர்ஸ் இஸ் க்ளோஸ் டு மீ, we work together. And ஆகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஐ ஒர்க் வித் him, and a lot of the glint in his eyes ன்னு சொன்னோம் இல்லையா, easier to stay ன்னு சொல்லலாம். Like how Adar was, how Murli was, easier to stay in this industry and is going to do a lot of human service to this industry. நான் வந்து ஒரு நேசிப்பாயால் வந்து இவருக்கும் சரத்குமாருக்கும் இந்த நேசிப்பாய் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், உங்களெல்லாம் நேசிச்சு இங்கே வந்திருக்கேன். இதில் இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி தான் விஷ்ணு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு பிவட்டல் ரோல்னு சொல்கிறதா, அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த படத்தில், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவர். சாரி சார், சாரி விஷ்ணு, ஐம் ரியலி சாரி, ஐ லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சாரி அதையும் சொல்லிட்டேனா, சொல்ல வேண்டாமா, ஏதாச்சும் எதை சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கன்றீங்களா. ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து, அப்புறம் வந்து லிஸ்பன், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூப்பிட்டு போனார். அசர்பைஜான் வர போனான்னு நினைக்கிறேன். இவ்வளோ இடத்துக்குலாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன்னா அவ்வளோ ஊரை சுற்றி காமிச்சிருக்காங்க. அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஜோக்ஸ் அப்பார்ட், குஷ்பு வந்து கைது செய்து உள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல, ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஷீ இஸ் ஆன் த வே. பட் இப்போ இங்கே வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஆகாஷ் அண்ட் அதித்தி சங்கா, ஸ்னேகா, மிஸ்டர் பிரிட்டோ அண்ட் மிஸ்ஸஸ் பிரிட்டோ, ஐ லைக் ஃபேமிலி. அண்ட் மிஷேல் அஃப்கோர்ஸ் சுற்றிட்டு இருக்காரு, அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ இட் இஸ் a great experience and feeling and very different role சொல்லலாம். though I've done a very small cameo in this film and different role சொல்ல விஷ்ணுகிட்ட கேட்டேன், இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன். நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னென்னா வந்து என் கூட வந்து 2-3 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. வெரி 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 அப்செட் தட் they are not here, they are not been flowed down. என்ன சொல்றீங்க பாலா? கண்டிப்பாக சார். அதான், ஏன்னா அவங்கள வர வைக்கிறேன்னு சொல்லி ஸ்னேகா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு, she is not here. I think her name is Andriana. Andriana is not here because Portuguese language எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் பண்ண நான் இல்லை சினிமாவில் சொல்கிறேன். ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்புறம் வந்து கல்கி கோச்சிலன் கண்ணிலே காட்டல எனக்கு, இதுபோலெல்லாம் நடந்திருக்கு இந்த படத்தில். அதனால் the wonderful film, of course, Yuvan of all the world, the hero of the day. Yuvan is on his way here. இவனோட முதல் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இவன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் த்ரூ அரவிந்தன் அண்ட் கிரேட் மியூசிக் டைரக்டர். Legends have worked in this film, and the entire crew, cast, cameraman, stunt choreographers, everybody have done a great job.
அண்ட் ஆகாஷ் யூ டன் வெரி 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 வெல். ஆகாஷ் வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் என் முன்னாடி வந்து நிற்கும் போது அப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அது கேட்டுட்டு இருந்தார். இதே நிலைமை தான் எங்களுக்கும் இருக்குது. ஈவன் டுடே when I go for a film to shoot, it's the first day of my career எடுத்து தான் போவேன். So all of us in the same boat. The very first day of shooting will be like writing an exam, and we go through it the first day, second day, and we make it big. And not only Akash, Adarva, the family of Murli, I wish you all well. Murli looking from above is going to bless us all and bless this movie. நேசிப்பாயவை கண்டிப்பாக நீங்களாம் நேசிப்பீங்கன்னு சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார் ஒரு நிமிஷம் சார். ஏமா வெண்பா வெயிட் பண்ணுமா. யாரை கூப்பிட போறீங்க சார்? இல்லை சார், அவங்கள போக சொல்லிட்டு அவங்கள போக சொல்லிட்டீங்க. போக சொல்லுங்க சார். ஆக்சுவலாக சார் நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்க பயமாக இருக்குது. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பீரியடுக்குள்ள வந்த மாதிரி எனக்கே நிறைய குழப்பமாக இருக்குது. இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க, பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட பார்த்து இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆங்கிலத்தை தான் பேச தெரியும். சாரி, ஒரு ரெண்டு ஒன்று தான் சார். சில சமயம் குழப்பி பார்க்கணும். கரெக்டு சார். ஆக்சுவலாக சார் என்ன என்டர்டெய்னராக கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். சூப்பர் சார். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருக்குமே. ஏன்னா தென் அண்ட் நவ் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்கள் தான். ஏன்னா அத்தை பொண்ணே வேணான்னு சொன்ன சின்ராசா இருந்து இன்னைக்கு மொத்த பசங்களும் விரும்புகிற ஐஸ்வர்யா ராய்க்கே பழுவேட்டையரா நடிச்சிட்டீங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் சார். ஆக்சுவலாக சார் நான் நிறைய ஆடியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதர்வா சார் எல்லாருமே ஒரு கெஸ்ட் காதுகிட்ட வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்காத, சீக்கிரம் முடிச்சிட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக சார் என் காதுக்கு வந்துட்டு டேய் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்திலாவது நான் உங்களுக்கு சொன்னாரு. அதர்வா இங்கேருந்து உட்காந்துருந்தேன், சும்மா உட்காந்துருந்தேன், வேடிக்கை பார்த்து தான் இருந்தேன். அவர் சொல்லும் போது இந்த 3வது ரோல் ஆடின பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவர் தானே சொன்னார். நான் எதையும் மறக்கிறது இல்லை பாரா. அதனால கேட்டேன், உடனே போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். நல்ல நாள் அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி பிரிட்டோ சார் இருக்காரு, he can also preach and he can get the married. இந்த ஃபங்க்ஷன் வந்துருக்குமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்குமான்னு தெரியாம போச்சு. பட் ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சார். எனக்கே ஆசையா இருக்கு சார். அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கே அத்தை பொண்ணா கல்யாணம் ஆயிடுச்சா முதல்ல? இல்லை சார், அதான் சார் அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு அத்தை பொண்ணா பிறந்து நீங்க என்ன கல்யாணம் பண்ணி நம்ம அத்தை பொண்ணு பார்க்க போறீங்களா? ஒரு ஃபேண்டசி கிளாரிட்டியா பேசுங்க பாரா. இல்ல சார், ஃபேண்டசியா சொல்றேன் சார். ஃபேண்டசியா என் அத்தை பொண்ணை லவ் பண்றீங்களா? இல்ல சார், உங்க அத்தை பொண்ணா நான் பிறந்தா என்ன நீங்க லவ் பண்ணுவீங்களே? சொல்றேன் சார், குழப்பறாரு. வைல்ட் ஃபேண்டசியா இருக்கு கொஞ்சம். நம்ம ஃபேண்டசி சார். ஃபேண்டசி. பட் நான் ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார். உங்க வீடியோஸ் ஐ லவ் யூ டு. நிறைய பார்த்து போலாமா? இல்ல நான் இறங்கி போலாமான்னு கேட்டேன். என்ன சார் ஏதோ பிடி பீரியட் கலவாங்க மேக்ஸ் வாத்தியார் மாதிரி போலாமான்றீங்க. இது இறங்கி அங்க போலாமான்னு கேட்டேன். கண்டிப்பா சார், உங்க இடம் சார், நீங்க என்ன பண்ணலாம் சார். வி ஆல்வேஸ் லவ் யூ சார். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் நம்முடைய. Thank you so much. All the best to the entire team, all the best to the audience. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், சொல்லாமான்னு தெரியல. நேசிப்பையா படம் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆகாஷ் அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா படம் பாருங்கள் உங்களுக்கு புரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட படத்தில் அவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. இன்னசென்ஸ்னா அவரோட ஆக்டிங்கில் சொல்ல, அவரோட பர்சனாலிட்டிலே ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. அப்புறமா யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு அதர்வா சாரோட பையன்ல அப்படின்றது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் முரளி சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் முரளி சார். நாங்கள் டீம்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது முரளி சார் கிட்ட இருக்கிற ஒரு வெர்சட்டாலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், அதே நேரத்தில் எமோஷனல் சீன்ஸும் நல்லா பண்ணுவார். அது ரொம்ப அதோட ஹியூமர் பயங்கரமாக பண்ணுவார். அந்த வெர்சட்டாலிட்டி இப்போ எனக்கு நாங்கள் என்னோட டைரக்ஷன் டீம்லாம் பேசும்போது இப்போ இருக்க ஆக்டர்ஸ்லாம் அது மிஸ் ஆகுதோன்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் அந்த வெர்சட்டாலிட்டியோட பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ படமாகவும் ரொம்ப ஹீரோயின் அதித்தியும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாத்தையும் விட விஷ்ணு சாரை பற்றி சொல்ல தேவையில்லை. விஷ்ணு சார் அவர் தான் இன்ஸ்பிரேஷன் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம். ஸோ அவரோட படங்கள் பார்த்து தான் நாங்களாக படங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிம் மேக்கிங், ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு ஃபிலிம் மேக்கிங் எல்லாம். ஸோ இந்த படத்தில் அது அதிகமாகவே இருக்குது. நிறையா அப்ராடில் ஷூட் பண்ணியிருக்காங்க, போர்ச்சுகலில். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வருஷம் என்னோட படம் ஸ்டாரில் எனக்கு கிடைச்ச பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் கிட்ட இருந்து விஷ்ணு சார் யுவன் சார் காம்போ மாதிரி இளன் யுவன் காம்போ இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த படத்தோட பாட்டுலாம் நான் கேட்டுட்டேன். த ஓஜி காம்போ இஸ் பேக் அப்படின்றத நான் சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் அவங்க தான் ஒரிஜினல் கேங்ஸ்டர்ஸ். அதை நீங்கள் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அண்ட்
ஸோ ஃபைனலி வந்து இந்த படத்தை பற்றி சொல்கிறத விட பிரிட்டோ சார் அண்ட் ஸ்னேகா இந்த படத்துக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட விஷுவல் அது நல்லா தெரியுது. இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகுன்றதை நான் விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.